அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு ஒரு எம்பிபிஎஸ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்டு. மேனேஜ்மெண்ட் கோட்டால கிறிஸ்டின் மைனாரிட்டி மாணவர்களுக்கான ஒரு அவேர்னஸ், சரிங்களா? ஸோ ஒரு சின்ன ஸ்டாட்டிக்கல் டேட்டா, 2024 ஒரு 1034 மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. 2025 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 மாணவர்கள் அதிகமாக உயர்ந்து 1635 மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க கிறிஸ்டின் மைனாரிட்டி அந்த கேட்டகரியில். ஸோ 1635 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சார் எவ்வளோ இடங்கள் தான் இருக்கு, இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமானா? கண்டிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின் மைனாரிட்டி கிறிஸ்டின் கேட்டகரியில் இருக்கிற கல்லூரிகள் ஒரு 3 கல்லூரிகள் தான். நம்பர் 1 சிஎம்சி வெள்ளூர், நம்பர் 2 பனிமலர் மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று மாதா மெடிக்கல் காலேஜ். சரிங்களா? இந்த 3 காலேஜில் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 100 சீட்டுக்கு மேலே கிடையாது. சரிங்களா? 100 சீட் தான் டோட்டலாக இருக்குது சீட்ஸ். இது ஒரு மாதா மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் வந்த பிறகு எக்ஸாக்ட் கவுண்ட் பார்க்கலாம் மொத்தமாக. ஆனால் அப்ளிகேஷன் போட்ட ஹையஸ்ட் மாணவர்கள் 1600. சரிங்களா? இதில் என்ன ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதனா, 500 மதிப்பெண் மேலேயே 123 மாணவர்கள் இருக்கிறாங்க. 500 மதிப்பெண்ணுக்கு மேலேயே தெலுங்கு மைனாரிட்டியில் பாருங்க, வெறும் 15 பேர் தான் பார்த்தோம். தெலுங்கு மைனாரிட்டியில் இல்லாத கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு 500 மதிப்பெண்ணுக்கு மேலே 123 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஒரு கனெக்ட் பண்றோம், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு 123 மாணவர்கள் ஒரு பெரிய கிறிஸ்டின் மைனாரிட்டியை பெருசா இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம்னு கூட 400 500 மதிப்பெண் வரைக்குமே 424 மாணவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 300 400 வரைக்கும் 428 மாணவர்கள் இருக்கிறாங்க. 200 300 வரைக்கும் 371 மாணவர்கள் இருக்காங்க. 113 200 வரைக்கும் 289 மாணவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுல நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. அதை பொறுத்து சீட்டு கிடைக்குமா, இல்லை சீட்டு கிடைக்கலன்னா நான் எங்கே தான் படிக்கிறது, என்னால் எவ்வளோதான் செலவு பண்ண முடியும், இல்லை இங்கே இருக்கிற டீம்டு ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க, மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, இது மாதிரி எங்கேயாவது ஆப்ஷனை தேடி ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை 2 ரவுண்டு முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே சீட் இருக்காது. எல்லாருமே எந்த இதில் சீட் கிடைச்சாலும் ஜாயின் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணணும்னு ரெடியாக இருக்கிறாங்க பேரண்ட்டு. ஸோ ரொம்ப ஈகராக எதிர்பார்க்குறாங்க எம்பிபிஎஸ் இடங்களை. ஸோ அதனால் உங்களுடைய ஸ்டாண்டிங் பொசிஷனை புரிஞ்சுக்கிட்டு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் பாருங்கள். ஸோ தொடர்ந்து மேலும் விவரங்கள் தேவைப்படுற பட்சத்தில் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் கொடுங்க, நேரில் வந்து பாருங்கள், நம்ம அடுத்தது கைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.